அதாவது அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வரும்போது ஒரு பரபரப்பான ஒரு ஈவெண்ட் நடக்கணும். அண்ணாமலை என்னமோ மிகப்பெரிய சாதிச்சு பெரிய ஒரு விஷயத்தை வளர்த்து, அண்ணாமலை ஏதோ ஓசியில் கிடைக்குதுன்னு அது சந்தோஷமாக வாங்கி போட்டுக்கிறேன். எங்கள் வீட்லேயே 10 ஜோடி செருப்பு இருக்குது, நான் வீட்டில் போய் போட்டுக்கிறேன். ஒரு பிராமணன் கூட அங்கே பதவியில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணாமலையும் கேசவ விநாயகரும் சேர்ந்து அதை ஒழிச்சிட்டாங்க. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அக்கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறித்து நடிகர் எஸ். வி. சேகர் அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். இது குறித்தும் அவரிடமே பேசலாம். சார் வணக்கம் சார். தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டு, அதுவும் ஒரு பில்டப்போட தேர்தல் நடத்தி, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத மாதிரி இல்லை, அவங்களாம் அறிவிப்போட செஞ்சாங்க. இவங்க தேர்தல் மூலமாக பண்ணியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு டிராமா சார். அதாவது அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வரும்போது ஒரு பரபரப்பான ஒரு ஈவெண்ட் நடக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணாங்க. அதுக்கு தான் இந்த தேர்தல். அமித்ஷா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சர். இதில் இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஜேபி நட்டா அவருடைய கீழே தான் வரும், கட்சிக்கு கீழே. சரி, அவங்க ஏதோ பண்ணினாங்க. பண்ணும்பொழுது கூட 10 ஆண்டு வேணும் அப்படின்னாங்க. 10 ஆண்டு இல்லை. அப்படி பார்த்தா நான் 10 ஆண்டு பூர்த்தி செஞ்சுவேன். ஆனால் நான் இப்போ பிஜேபியில் இல்லை. அதே சமயத்தில் திருப்பதி நாராயணன் 30 வருஷமாக இருக்கார். யாரையுமே அவங்க இவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு, அவரை தவிர வேற யாருமே அப்ளிகேஷன் போட முடியாதபடி போடக்கூடாதுன்னு பண்ணிட்டு, புரியல. இது ஒன்று, நாங்கள் இப்படி தான்ப்பா எங்கள் வழின்னா யார் கேட்க போகிறாங்க? அவங்கள ஒருத்தருமே கேட்க மாட்டாங்க. அது எனக்கு ஒன்று, நயினார் நாகேந்திரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நல்ல நண்பர். அதனால் அதை யார் வர்றாங்க, இனிமேல் என்ன செய்ய போகிறாங்கங்கிறது அது அவங்க பாடு. ஆனால் அண்ணாமலை என்னமோ மிகப்பெரிய சாதிச்சு பெரிய ஒரு விஷயத்தை வளர்த்து, அந்த பொறுப்பை அப்படியே அவர் கொண்டு போய் நம்ம நயினார் நாகேந்திரகிட்ட கொடுத்து, என் கண்ணையே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான். ஆனால் நயினார் நாகேந்திரன் ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் செஞ்சார். அண்ணாமலைக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தார். அது எதுக்குன்னா, அவர் காலில் போட்டுக்கிறாரா போட்டுக்கலையான்னு தெரியாது. நேற்றுக்கு சனிக்கிழமை செருப்பு தானம் பண்ணினா அது சனி நம்மளை விட்டு போகும்னு அர்த்தம். யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்களை சனி பிடிக்கும்னு ஒரு அர்த்தம். இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம். அண்ணாமலை ஏதோ ஓசியில் கிடைக்குதுன்னு அது சந்தோஷமாக வாங்கி போட்டுக்கிறேன். எங்கள் வீட்லேயே 10 ஜோடி செருப்பு இருக்குது, நான் வீட்டில் போய் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூட தெரியாத அளவுக்கு அண்ணாமலை அங்கே மழுங்கடிக்கப்பட்டு விட்டார். அவ்வளோதான். பாஜகவுடைய கோபுரத்தில் வைக்கப்பட்ட கலசம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு புதிய தலைவர். அது அந்த அளவுக்கு கட்சியை வளர்த்து கொண்டு போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்லாம் படிப்படியாக வளர்த்தாங்க. இவர் கோபுரத்தின் மேல் வைக்கப்பட்ட கலசமாக கட்சி உயர்த்திருக்காரு அப்படின்றத புதிய தலைவர் நயினார் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை பற்றி நயினார் நாகேந்திரன் பெரிய தலைவரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அது இனிமேல் தான் தெரியும். ஆனால் அவர் சிறந்த அரசியல்வாதி. அதிமுகவிலேயே பல எதிர்ப்புகளை எல்லாம் பார்த்து தான் மந்திரியானவர். அந்த மந்திரி பதவியும் அவர் ஒரு கட்டத்தில் அவருக்கு இல்லாத போச்சு. எல்லாமே நடந்திருக்கு. எல்லாருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நயினார் நாகேந்திரன் கட்சியை பற்றி பேசினா நம்ம பதில் சொல்லலாம். அவர் அண்ணாமலையை பற்றி ஏதோ போகும்போது அழுதுனே போவானா, கொஞ்சம் சந்தோஷமாக போட்டோன்னு சொல்லியிருப்பார், அவ்வளோதான். அதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது. அண்ணாமலை தலைவராக இருந்தபோது தமிழக பாஜக வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வளர்ச்சியே கிடையாது சார், வீழ்ச்சி தான். அதுவும் நான் வெளியில் வந்த பிறகு சுமார் 1.5% ஓட்ஸ் ஆஃப் மை கம்யூனிட்டி அது வராது. இனிமேல் அவருக்கு வராது. ஏனென்றால் ஒரு ஜாதி வெறியினுடைய உச்சக்கட்டமாக ஒரு பிராமணன் கூட அங்கே பதவியில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணாமலையும் கேசவ விநாயகரும் சேர்ந்து அதை ஒழிச்சிட்டாங்க. இதுக்கு பிறகு அவங்க திரும்பி இங்கே வருவாங்களாங்கிறதெல்லாம் தெரியாது. நயினார் நாகேந்திரனை போட்டிருப்பதுக்கு காரணம் அந்த முக்குலத்தோர் சமுதாயத்தினுடைய ஓட்டுகள் வருவதற்காக இருக்கலாம். ஒருவேளை ஓபிஎஸ் சசிகலா அவர்களை நாம் அரவணைச்சு போக முடியலன்னா, ஒத்து போக முடியலைன்னா, ஒருவேளை ஓபிஎஸ் இதுக்கு நம்ம கண்டிஷனுக்கு ஒத்து வராது, அவர் ஏதாவது தனி கட்சி ஏதாவது ஆரம்பிச்சுட்டா
அப்போ வந்து நயினார் நாகேந்திரனுடைய செல்வாக்கு உயரும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, டெல்லி பாஜகவுக்கு தமிழ்நாட்டினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியலை. செந்தில்னு ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்ல கோயம்புத்தூரில் இருந்துக்கிட்டு அவர் தான் அண்ணாமலையோடு சேர்ந்து ஆப்ரேட் பண்ணார். 2 வருஷம் முன்னாடி நான் சொன்னேன். இப்போ அவரை அந்த பவரை எடுத்திருக்காங்க. அது மாதிரி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க இங்கே ஐபி அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி தவறான தகவலை கொடுத்து அண்ணாமலைக்கு எதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு? அவருக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. சும்மா பந்தா, வெட்டி பந்தா. அவரே 10 லட்ச ரூபாய் எவனோ கொடுத்து அதுதான் என் குடும்பத்தை நடத்துறதுக்கு வருதுன்னா, இந்த இத்தனைக்கும் சேர்த்து சாப்பாடு, அவங்களுக்கு தங்குற இடம், அவ்வளோ பெரிய பங்களா எதுக்கு? அதாவது ஆர்எஸ்எஸ்ல நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நாங்கள் ஒழுக்கமான கட்சி. ஆர்எஸ்எஸ்ஸை விட எங்கள் அப்பா என்னை ஒழுக்கமாக வளர்த்துருக்கார். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் நானும் எனக்கு 75 வயசாச்சு. இது வரைக்கும் ஒரு ட்ராப் லிக்கர் சாப்பிட்டதில்லை, சிகரெட் குடிச்சது கிடையாது, பாக்கி எந்த வைசஸும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணு, 2 பேத்தி, ஒரு பேரன். அதனால் எனக்கு இந்த பயம்லாம் மறைச்சி வச்சு கேமரா எடுத்துருவாங்களே அதெல்லாம் கிடையாது. நானும் மேக்ஸிமம் என்னுடைய லைஃப் டைமில் என்னுடைய இன்கம் டேக்ஸை ஹானஸ்ட்டாக தான் கட்டியிருக்கேன். அதனால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு எது கிடையாது. மணல் கான்ட்ராக்ட் எடுக்கலை, ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கலை, எனக்கு அதில் கமிஷன் கொடு, இதில் கமிஷன் கொடுன்னு நான் கேட்கல, ஒன்றுமே. ஆனால் அண்ணாமலை என்றாலே பொய், வாயை திறந்த பொய். இது வரைக்கும் நீங்கள் அவர் சேலஞ்சு பண்ணதை எடுத்து பாருங்கள். கோயம்புத்தூரில் காரில் குண்டு வெடிச்சதுக்கு எதிர்த்தாப்பில் 60 இடத்துல மீட்டிங் போட்டாரா? தமிழ்நாடு முழுக்க 10,000 கொடி கம்பம் நடுவேனாரா? பண்ணாரா? இடபிள்யூஎஸ்க்கு எதிராக நான் போராடுவேன் போராடினாரா? எதுவுமே செய்யவே மாட்டார். அண்ணாமலையை எடுத்தது திமுகவில் வருத்தப்படுவாங்க. அண்ணாமலை இருந்திருந்தால் வெற்றி இன்னும் சுலபமாயிருக்கும். இப்பவும் திமுக தான் ஜெயிக்கும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் பாஜக என்பது ஒரு கொள்கை மிகுந்த கட்சி என்பதை விட மதவெறி பிடித்த கட்சி என்பதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதாவது இது இந்து நாடுன்னு அனௌன்ஸ் பண்ணோம், முஸ்லீம்கள்லாம் வெளில போகணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் சிலர் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறாங்க. இந்தியாவுடைய அடிப்படை கொள்கையை யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியாவில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் இந்தியர்கள் தான். தமிழ்நாட்டில் பிறந்தவன் தமிழன் தான். இதில் நீ நான் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. தவிர அவங்க எம்பியில் ஒரு எம்பி கூட முஸ்லீம் எம்பி இல்லாத காலத்தில் இப்போ சமீபத்தில் கொண்டு வந்த வக்ஃப் வாரிய சட்டம் இருக்க, அது மிகப்பெரிய தாக்கத்தை பிஜேபிக்கு எதிராக உண்டு பண்ணும். திருப்பரங்குன்றம் கோயில் விஷயம், திருப்பரங்குன்றத்தில் மலையில் போய் ஏதோ அவன் பிரியாணி சாப்பிட்டான்னா, முருகர் என்ன அவன் கனவுல சொன்னாரா எனக்கு பிரியாணி ஏதோ ரொம்ப கஷ்டமாக, அவன் ஒன்றும் கோயிலுக்குள்ளே போய் சாப்பிடல, அவன் எங்கேயோ மலையில் சாப்பிட்டு போகிறான். அதே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு எய்த்தாப்பில் எத்தனை கறிக்கடை இருக்குது? நான் என்ன சொல்ல வரேன், நமக்கு என்ன, நம்ம உணர்ச்சி வசப்படுறோம். நமக்கு ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு சுவாமியை மெயின் டெய்ட்டியை பார்க்குறோன்னு சொன்னால் அந்த மெயின் டெய்ட்டியை தான் பார்ப்போம். அந்த கோயிலுக்குள்ளே 1000 சிலை இருக்கும். 1000 சிலையுமா கும்பிட்றாங்க எல்லாரும்? இல்லை, எந்த சாமிகிட்ட வேண்டி நான் தாயாரை பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னா அவங்க தாயாரை பார்த்துட்டு வருவாங்க. அது ஒரு இத்தனை வருஷமாக நடக்குது. ஆனால் இதில் சில அங்கே அந்த கடை இருக்கக்கூடாது, இங்கே இந்த கடை. நீ என்ன நோக்கத்துக்காக போறியோ அதை பார். ரோடில் குப்பை கிடக்கும், மாடு சாணி போட்டிருக்கோம், பன்னி குட்டி போட்டிருக்கோம், இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போயிட்டு ஐயோ என் முருகனுக்கு துரோகம் நடக்குதுன்னு சொன்னால் ஜனங்க நம்ப மாட்டாங்க. ஜனங்களுக்கு மதம் என்பது ஆசைப்பட்டு பிடிக்கணும். அதை வெறியாக மாற்றி மத வெறியாக மாற்றினா நான் ஏதோ காலங்காலத்தால் எழுந்தோன்னா சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டு தான் நான் போகிறேன். அதுக்காக சும்மா நான் இந்துன்னு குதிச்சா அப்போ எல்லா ஜாதியும் விட்டுடு இந்துவா ஒன்று சேர முடியுமா? என்றைக்கு ஜாதி பிரிவுகள் இருக்கோ உன்னால் இந்துவா ஒன்று சேர முடியாது. இதை அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். எல்லாம் அதை தெரிஞ்சுக்காத வரைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டில் வளர வாய்ப்பே கிடையாது.